சந்தோஷமான நேரத்தை ஏன்டா சிரிக்கிறேன்? சந்தோஷமான நேரமா? நேரம் ஈசன் எனக்கு மகனாக பிறந்து விட்டிருப்பான். எப்பா? உலகத்துக்கு அதிபதி நான் தானே. ஐயா நீங்க மோசம் போயிட்டீங்க ஐயா, மோசம் போயிட்டீங்க. புல்லுமல்லியில போயிட்டு அந்த பூங்காவனத்தை கெடி விட்டு வந்தேன். மருத்துவச்சி அது மருத்துவச்சியே கிடையாதுங்க. அம்மா புருஷம் பாக்குற தொட்டி அம்மா காலை பிடிச்சி டர்னு கேட்டு போட்டுருக்கீங்க. அம்மா செத்துட்டாங்க. குழந்தையாகப்பட்டது அத பாருங்க கைலாயம் போய் கொண்டே இருக்குது. இதை பார்த்து உங்க தம்பிமார்கள் நால்வரும் ஓடி வந்தாங்க. அந்த கிழவி கூட ஒரு பையன் வந்தானே பாவடைன்னு. அவன் பாவடையே கிடையாதுங்க. உங்க தம்பிமார்களை 4 வரையும் தூக்கிப்பாடு 4 பேரும் கொண்டுட்டாங்க ஐயா. என்ன என் மனைவியை கொண்டு என் பிள்ளைகளை கொண்டு என் குடும்பத்தையே நிர்மூலமாக்கிய அந்த உருவத்தை பார்த்தது கிடையாது, கேட்டது கிடையாது, கண்டது கிடையாது. ஆஹா என் குடும்பத்தை தாழ்த்தவனே நாடினி காளியே ஓரமான உலக மகா சக்தி, உலக மகா தேவதை, ஆதியில் தோன்றிய ஆதிசக்தி, உன்னை வளர்த்தவள், உன்னை உருவாக்கியவள் நான் தாண்டா அவனுடைய ஆத்தா. என் தாயை பற்றி எனக்கு தெரியாதா? தாய் நான் நம்புவேனா? என் தாய் யார் தெரியுமா? உலக மகா ஆதிபரா சக்தி, அழகிலே சிறந்தவர்கள். அவர்கள் எங்கே? இந்த அகோர உருவம். அழகிலே சிறந்த உலக மகா சக்தி. அந்த சக்தி இப்படி ரணபத்திரக்கால் ஆவேசம் கொண்டு நர்த்தனம் செய்ய நீ ஒருத்தவன் தாண்டா. நானா? உன்னால் தான் உருமாறியது, உன்னால் தான் ஆவேசம் கொண்டேன். என்ன ரணபத்திரக்காளி ஆனேன், நிசா சம்ஹாரம் முடித்தேன், மயான கொள்ளையிட்டேன், அண்ணன் தம்பி நாளை அழித்தேன். எல்லாம் உன்னுடைய ஆசைக்காக, உன்னுடைய விருப்பத்திற்காக தாண்டா. என்னுடைய குடும்பத்தையே நிர்மூலமாக்கி விட்டாயே. அதனம் பிடித்த அழித்தாக வேண்டும், அதனம் பிடித்தாய் அழியப்படுகின்றாய். பேராசை கொண்டாய், படிகளுக்கும் கர்த்தனை ஈசனா பிள்ளை அவர் வரம் கேட்டாயே. அது அதர்மம் அல்லவா? உன் நாட்டை ஆள ஒரு ஆண்மகனை கேட்டிருக்கின்றான். என் கணவர் கொடுத்திருப்பாரு. ஈசா நீயே பிள்ளையா பிறக்குன்னு கேட்ட, பெரியாண்டவனே உனக்கு பிள்ளையா பிறந்துட்டாருன்னா என் பிள்ளை என்ன பண்ணுவாங்க? பசியால வாடுறாங்கடா. உன் ஒருவர் ஆசைக்காக இந்த பிரபஞ்சமே அழிவை நோக்கி சென்று விட்டது. அதனால்தான் உன்னை அழிக்க வேண்டும் என்று நான் வந்தேன், அழித்து விட்டேன், என் கணவரை காப்பாற்றி விட்டேன். படியளக்கின்றார். என் பிள்ளையெல்லாம் பசி இல்லாம சந்தோஷமா சாப்பிடுறாங்க. என்னுடைய ஆசைகளை எல்லாம் நிராசையாக ஆக்கி விட்டாயே. என் மனைவி கேட்டாலே ஈசனே மகனாக பிறக்கணும்னு மனைவிக்காகத்தானே நான் செய்தேன். எந்த ஒரு பெண்ணும் பேராசை கொள்ளக்கூடாது. கணவன் எவ்வளவு சம்பாதிக்கின்றானோ அதற்கு தகுந்த மாதிரி குடும்பத்தை நடத்த வேண்டும். அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் அழிந்து போது நம்முடைய குடும்பம் தான். அதான் சொல்லுவாங்க, 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். எப்படி 5 பெற்றால்? பிள்ளை பெற்றால் அரசன் ஆண்டியாவான், பிள்ளை பெற்றா இல்ல. எண்ணங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையின் விதிமுறை. பேராசை கொன்ற பெண் மனைவி வீட்டில் இருந்தா அந்த குடும்பம் உருப்படாது. கணவனை மறந்து வேறு ஆணோடு சுகித்தால் அந்த குடும்பம் உருப்படாது. பொறுப்பு அற்ற போகும் தகப்பன் இருந்தால் குடும்பம் உருப்படாது. தாய் தந்தை பேச்சை கேட்காத தருதலை பிள்ளை இருந்தால் குடும்பம் உருப்படாது. பங்காளி சொத்தை அனுபவித்தால் குடும்பம் உருப்படாது. இதை 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். நீ என்ன பண்ண? பொண்டாட்டி ஆசைப்பட்டா வரம் வாங்கன்னு சொன்ன. அவள் பேராசை கொண்டாள். ஈசனையே பிள்ளையா பிறக்கணும். என்ன சொல்லிருக்கணும்? நம்மளுக்கு ஈசன் பிள்ளையா வேணாண்டி, அவர் தெய்வம், பெரியாண்டவர், படியலுக்கும் கர்த்தர், உலகத்திற்கெல்லாம் அப்பா அவரு. நமக்கு நாட்டையால் அழகான ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று வரம் கேட்டு அவளை பொத்திமதி சொல்லி திருத்தி விட்டு வரம் வாங்கிக்கணும். பொண்டாட்டி ஆசைப்பட்டானா, வரம் வாங்கினானா, கதி என்ன ஆயிடுச்சு? அந்த பொண்டாட்டியே இப்ப இல்ல, செத்து போயிட்டான். அதான் விதிவசம். புரியுதா? பேசிட்டே இருப்பான்.
அழிந்தான் மாப்பாவி. என்கிட்டயே ரத்னம் பேசிக் கொண்டிருக்கின்றான். கொண்டாட்டி பேச்சு கேட்டாரா? கொண்டாட்டி பேச்ச கேட்டான். அவன் குடும்பமே பிள்ளை. அதான் உங்களுக்கு சொல்றேன், அளவுக்கு அதிகம் ஆசைப்பட வேண்டாம். உன் கணவன் எவ்வளவு சம்பாதிக்கின்றானோ அதுக்கு தகுந்தவாறு குடும்பம் பண்ணு. உன் குடும்பம் நீ ஏழையோ பணக்காரனோ நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். வீட்டுக்காரனை கடங்காரனை மாற்றினா நாளைக்கு நடுத்தருவு தான் வரணும் இந்த பலாகண்டம் போல. அதுதான் புரிகின்றதா? இருந்தாலும் எங்க அண்ணன் கூறியவாறு வந்தேன். மயான கொள்ளையிட்டேன். பசி அதிகரித்து விட்டது. உலகத்தை அழிக்க போய் வருகிறேன். அவர் ஆடு எங்க சுருக்க பாருங்க. டிராபிக் போலீஸ். டிராபிக் போலீஸ். ஆமா ஆமா. என்ன டிராபிக் போலீஸ் என்றாரு எங்க அண்ணன்? நெல்லு போவாத, நெல்லு கவனி கவனி செல்லு. நியாயமான அருமையான ஒரு உதாரணம். இப்ப நான் உலகத்தை அழிக்க போறேன். உடனே எங்க அண்ணன் ஓடி வந்து நீல் எங்க போற? உலகத்தை அழிக்க கூடாது. நான் சொல்றதை கேள், அது கவனி, அப்புறம் உன் வழிக்கு போ செல். அதான் இன்னைக்கு போக்குவரத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் நில், கவனி, ஷில். வேகமாக போகின்றாய், அவசரப்படாதே. ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றாய், நில். காவல்துறை அதிகாரி, நான் சொல்றது கேள், கவனி, அப்புறம் நீ செல். அதுதான் எங்க அண்ணன் சொல்ற. இன்று அண்ணன் இது சொல்றதுதான் கை காட்டி நில் சொல்றது. இன்னைக்கு பூலகத்துல ஒவ்வொரு அதிகாரிகளும் நில்லுப்பா, வேகமா போவாதப்பா, நான் சொல்றதை கேளப்பா, பிறகு நீ செல்லப்பா, நில்லப்பா, கவனிப்பா, செல்லப்பா. அதான் எங்க அண்ணன் சொல்றாரு, நில்லம்மா. ஏன் இன்னைக்கு சொல்றீங்க? எங்க செல்கின்றாய்? பசி. நீ சொன்ன மாதிரி போனேன், மயான கொலையிட்டேன், நிசாசமரம் முடிந்து விட்டது. ஆனா பசி அடங்கலையே. அடங்கலையே. இது அண்ணன் ஒரு தங்கச்சிக்கு பசி அண்ணன் வந்தாரு, அதுக்கு வழி நாசியர்னு சொல்றாரு. அப்ப எனக்கு அண்ணன் சோறு போட போறாரு. ஆள் வச்சு சமைக்கிறார். இதான் பசிக்கு வழி. பசி அடங்க வழி கேட்கறாங்க. எங்க அண்ணங்கார மண்ணவாரி கல்லவாரி மடியில போடுறாங்க. பசி அடங்க கேட்டா ஒரு தங்கச்சிக்கு அக்காவுக்கும் ஒரு அண்ணங்கார தம்பிக்கார முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும். ஐயோ என் அக்காவும் தங்கச்சி பசியால துடிக்கிறாங்க, பிள்ளை வாய்க்கணும்னு அவனால முடிஞ்ச உதவி செய்யணும். அதான் புண்ணியதை சாரும். எங்க அண்ணங்காரு மடியில மண்ணையும் கல்லை வாரி போறதுதான் பசி அடங்க. அந்த கல்லை தின்னா பசி அடங்கிடுமா? கல்லை கல்லை இருக்கு தெற்கு குமரிபுரம் இருக்கின்றது, கன்னியாகுமரி. அங்கே சென்று மணலால் இங்க பாவித்து ஓம் நமச்சிவாய என்று மந்திரத்தையும் உச்சரித்து ஒரு கல்லை எறிந்துவிட்டு திரும்பிப்பார். அம்மா உன் மடியில கல்லு போட்டேன், அதை நீ சாப்பிடுறதுக்கு அல்ல. நான் கொடுத்த கற்கள் மந்திர கற்கள். இதை கொண்டுகிட்டு நீ நேரா கன்னியாகுமரிக்கு போகணும், தெற்கே. இது செல்லிப்பட்டு அழகான ஒரு கஷேத்திரம். இந்த செல்லிப்பட்டிலே அழகான அதர்வன அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திலிருந்து இப்ப எங்க போனது அம்பாள்? நேரா கன்னியாகுமரிக்கு போக சொல்ல. இந்த ஊர்ல இருந்து கன்னியாகுமரிக்கு போயிட்டு கடற்கரை ஓரமாக மணலால் லிங்கம் பாவித்து நான் கொடுத்த கல்லுல ஒரு கல்லை வீசி எதிர் திரும்பி பாரி சொல்றார். எங்க அண்ணன் கூறியவாறு கன்னியாகுமரி செல்கின்றேன், கல்லை வீசி எறிகின்றேன், வருகிறேன். ஓம் நமச்சிவாய. தென்னாளுடைய சிவனே போற்றி, என் நாட்டருக்கும் நிறைவா போற்றி, பார்வதி பதையே மகாதேவா. ஓம் நமச்சிவாய. என்ன ஆச்சரியம்! நான் வீசிய ஒரு சிறிய கல் ஒரு பெரிய மலையாக ஓங்கி நிற்கின்றது. அப்படி என்றால் இந்த கல்லுக்கும் தோன்றிய மலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? மீதவிருக்கும் கல்லை தெற்கில் இருந்து மேற்கு நோக்கி போட்டுடுவான்னு சொல்றேன் அண்ணன். அப்படியே செய்கின்றேன். ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. ஆஹா, நான் வீசிய அத்தனை கற்களும் பெரிய பெரிய மலையாக ஓங்கி நிற்கின்றது. தோன்றிய மலைகளுக்கும் என் பசியனுக்கு என்ன வழி இருக்கின்றது? என்னன்னா கொடுத்த கல்லும் 100, என் மலையில் போட்ட கல்லும் 100, தோன்றிய மலையும் 100. நான் வீசி எறிந்த பிறகு தோன்றிய மலையும் கல்லும் 100, மலையும் 100, கல்லும் 100, மலையும் 100. சேர்த்து சொல் பார்ப்போம். அது வேகமா சொல்லணும். ஆமா. கல்லும் 100, மலையும் 100, கல்லும் 100, மலையும் 100, மலை 100, மலை 100, மலை 100, மலை 100, மலை 100. கடைசியாவுக்கு மலை, மேல் மலை, மேல் மலை சேர்த்து துணுக்குதான் உருவாக்கி கொடுத்துள்ளேன். ஈசானே மொழி. முதலில் தோன்றிய மலை கீழ்மலை, கடைசியில் ஓங்கி நிற்கும் மேல்மலை. அதுக்கு பேரு மேல் மலையன்னூர்னு பேர் வைக்கிறார். ஆமா. மலையனூர்ல மலை இருக்கா? மலையனூர்ல மலை கிடையாது. நம்முடைய செல்லிப்பட்டு போன்று பறந்த நிலப்பரப்பு. மலை எங்க இருக்கு? நான் வீசிய கடைசிக்கல் திருவண்ணாமலை. அந்த அண்ணாமலையிலே இருப்பவர் அண்ணாமலையார், உடனே அழகிய உண்ணாமலை அம்மன்.
அந்த திருவண்ணாமலைக்கு ஈசானிய மூலையிலே மேல்மலையினோடு என்ன பண்ணணும்? ஈச்சவர்த்தடியிலே ஈச்சானி மூலையிலே பட்டப்பாறை மீது பெரியாய் அம்மனார்களே அல்லாந்த கோலத்தோடு காட்சி அளிக்க வேண்டும். ஓஹோ. கிரேதா திரேதா தோபரை 3 யுகத்தில் 33 தேவராலும் மும்மூர்த்தியாலும் என்னுடைய அண்ணனாலும் என் கணவராலும் ஈசனாலும் தீர்க்க முடியாத என் பசியை கடைசுகமான கலியுகம் இந்த பிரபஞ்சம். இந்த கலியுகத்தில் தான் பசித்திரும். எனக்கு யார் சாப்பாடு போறது? நான் என்ன சொன்னேன்? காலம் நேரம் வரும்பொழுது ஒரு சேத்திரத்தையும் ஒரு அவதாரத்தையும் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். அது வரைக்கும் பொறுமையா இருந்து சொன்னேன். அதர்மம் தலைவிரித்து ஆடுகின்ற வரை, அந்த அதர்மத்தை அழிக்கும் வரை நீ சுடுகாட்டில் மறைந்து வாழி சொன்னார். நான் சுடுகாட்டில் மையானக்காளியாக மறைந்து வாழ்ந்தேன். அதர்மம் எப்படி வந்த அதர்மம்? வல்லாளகண்டம் செய்து அதர்மம். அந்த அதர்மத்தை அழித்தேன். நிசாசனையை கொன்றேன். சம்காரம் செய்தேன். மயான கொள்ளையிட்டேன். எல்லா பிள்ளையும் சந்தோஷமா இருக்கிறாங்க. என் கணவரும் கைலாயம் சென்று விட்டார். அப்படிப்பட்ட நீ கடைசியாக உன் பிள்ளையெல்லாம் வணங்கணும் கேட்ட. இந்த பிள்ளையெல்லாம் உன்னை வணங்குறதுக்கு மேல் மலை என்னூர்னு அழகான ஒரு ஊரை உருவாக்கிட்டார். தெற்கேந்து போட்ட மலை மேற்கு தொடர்ச்சி மலை. கடைசியான மலைதான் திருவண்ணாமலை. பட்டப்பாறை மீது மல்லாந்த திருமேனியாக பெரியாயி அம்மன் என்ற பெயரோடு என்ன மல்லாந்து படுக்க சொன்னார். கேளுங்க, நான் பசிக்கு வழி கேட்கிறேன். எனக்கு அகோர பசி. நீ போய் படுமான்றாரு. படுத்தா எப்படி பசி தீரும்? என் பிள்ளை எப்படி பார்க்க முடியும்? என் பிள்ளை என்னை எப்படி வணங்குவாங்க? என் பிள்ளையின் குறை எப்படி தீர்க்க முடியும்? என்ன அவதாரம் இது? ஏன் இந்த பெரியாயி அவதாரம்? ஏன் தெரியுமா? இப்போதான் சாஸ்திர வயிற்று கிழித்திருக்கிறாய். எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் வயிற்று நீ கிழிக்கவே கூடாது. அதனால்தான் அல்லாத கோலத்தோடு காட்சி அளிக்கும் நிற்கின்றேன். நீ நிசாசனியை வயிற்றை கிழித்து குடலை உருவி ரத்தத்தை ஆவென்று உறிந்து ரணபத்திரக்காளியாக மயானக்காளியாக வீதி வலம் வருகின்றாய். அப்படி அதே ஒரு உதிர வேர்க்கையோடு பூலோகம் செல்லும் பொழுது பூலோகத்தில் எந்த நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை பார்த்தாலும் அவங்க வயிற்றை அப்படி கிழிக்கணும்னு உனக்கு எண்ணம் வரும். அந்த எண்ணம் உனக்கு வரக்கூடாது. ஏன் தெரியுமா? உன்னுடைய பிள்ளை, உன் பிள்ளைக்கு அந்த பெண்ணுக்கு கருவை கொடுத்தவளே நீதான். கருவை நீயே கொடுத்து விட்டு அந்த கருவை நீயே அழிக்கலாமா? அது பாவம் அல்லவா? ஒரு தாய் ஒரு பொண்ணு கருவை எப்படி அழிப்பா? அந்த பெண்ணின் கருவை உருவாக்கி வளர்த்து ஆளாக்கி பிறக்க வைப்பதுதான் இந்த ஐதீகமான இந்த ஆன்மீக உணர்வு உள்ள ஒரு கதை அம்சம். அந்த அங்காளேஸ்வரன் நீயே அப்படி செய்யலாமான்னு எங்க அண்ணன் கேட்கிறார். அதனால தாமா உன்னிலே நீ எறிந்து முதல்ல நீ ஓய்வு எடுக்கணும். எப்படி? அகோர வெளிகொண்டு வருகின்றாய். உன் அகோரமான இந்த பார்வை, உக்கிர பார்வை வானோக்கி இருக்க வேண்டும். அந்த உக்கிர பார்வையோட உன் பிள்ளையை பார்க்க கூடாது. உக்கிர பார்வை பார்த்தால் அந்த பிள்ளை அழிக்கணும்னு என்ன வரும்? அந்த உக்கிர பார்வையை வானோக்கி செலுத்தி உன் பாதத்தை மக்களுக்கு காண்பித்து உன் பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும். உன் பிள்ளைகள் உன் பாதத்தை தொட்டால் நீ நாம் தான் உலக மகா சக்தி உணர்வாய். அப்பொழுது சாந்த சொருபியாக மாறுவாய். அதனால்தான் சொல்றோமா, பெரியாயம் நாங்க மல்லாக்கப்படு சாந்த சொருபியாக மாறு. உன் பிள்ளையெல்லாம் வணங்குவாங்க, உன் காலை தொட்டு கும்பிடுவாங்க. அப்போது நீ உன் பிள்ளைகளுக்கெல்லாம் நீ அருளை கொடுமான்னு சொல்ற. அண்ணா படுத்துக்கிட்டே இருந்தா என் பிள்ளை நேரடியா பார்க்க முடியாது. என் காலம் மட்டும் தான் தொடுவாங்க, காலம் மட்டும் தான் வழிபடுவாங்க. என் பிள்ளைய நேரடியா பார்க்கணும், பார்த்து குறைய நான் கேட்கணும், அந்த குறையை நான் தீர்க்கணும். அதனால் சாந்தஸ்வரூபியான அழகான ஒரு அவதாரம் எனக்கு கொடுனா. அப்படியா தங்கா? ஆமாண்ணா. அங்கடியாளம்மா, அங்கடியாளம்மா, அங்காளம் என்று இந்த மக்களையெல்லாம் ஆளுகின்ற அங்காளம்மனாக, இந்த மக்களையெல்லாம் ஆளுகின்ற அம்மனாக அங்கினி ஆளம்மா, அங்கினி ஆளம்மா, அங்காளம்மா, அங்காளம்மா, அங்காளம்மன் பரமன் இடவக பெற்ற பரமேஸ்வரி, உங்களையெல்லாம் ஆளுகின்ற அங்காள பரமேஸ்வரி அவதாரம் கொடுத்து கருவறைக்குள்ளே புற்றின் மறைவிலே சுயம்பு வடிவமாக வேப்பிலைக்காரியாக நீ அழகான திருக்குளத்தோடு சாந்த சுரபியாக புன்னகை புத்த மலரோடு அருள்பாலிக்கும் கரத்தோடு உன் பிள்ளையை நேரடியாக ஞான பார்வையால் பார்த்து மடியேந்தி பிச்சை கேட்டு என்ன வரம் கேட்கலாம் குறையெல்லாம் தீர்த்தால் உன் பசியில் வந்திருக்கின்ற நீ அவள் வீட்டில் வளர்ந்த செல்ல பிராணிகள் ஆடு மாடு கோழி பன்றிகளை பலியிடுவார்கள். ரத்தத்தை ஆவேற்றி பிரமகவாதத்தை ஏற்றுக்கொண்டு பசியை தீர்த்து சாந்த சுரபியாக மாறி உன் பிள்ளைகளுக்கெல்லாம் காட்சி கொடுத்து அந்த குடும்பத்தின் குறையை தீரம்மா அங்காளம்மான்னு எனக்கு அங்காளம்மன் என்று பேர் வைக்கின்றார். அண்ணா அங்காள பரமேஸ்வரி அமர்ந்து என் பிள்ளையின் குறையெல்லாம் தீர்ப்பேன். அதனால் இருந்தால் எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு ஆசையா, என் அழகான செல்லை பிள்ளைகள் முருகன் நான் மலையனூர் போனா தனிமையில் போக முடியாது. எனக்குன்னு குடும்பம் இருக்கு, கணவன்
பிள்ளைகன். அதனால என் பிள்ளை முருகன், விநாயகன், பாவாராயன், ஐனாரப்பன், காட்டேரி அம்மாள் உட்பட அனைவருக்கு முன்னோடும் பிள்ளையாக வர வேண்டும். அனைவரும் வருவார்கள் தங்கா. அது மட்டும் இல்லை, என் கணவர் ஈசனும் அங்கு வர வேண்டும். அப்படியா? உன் கணவருக்கோ சாபோடு இருக்கின்றது. உடுக்க இருக்கக்கூடிய தாண்டவரான்னு சொல்லக்கூடிய பூசாரியாக வருவார். செருப்பை தொட்டு கொடுக்கணும். ஓம் சக்தி வாழ்க. ராணியா? தனம் பெறலாம், தானியம் பெறலாம். ராணி என்ற என் அருமை தாயாரின் திருப்பெயராலே இந்த அங்காள ஈஸ்வரிக்கு மடிகாணிக்கை 50 ரூபாய் அன்பு காணிக்க வழங்கிய ஆண்டவன் இதுவரை ஜீவன் வரை நோய் நொடியாமல் சுகமாக இருக்க வேண்டும். நமச்சிவாய் நமூராயனா. வாழ்க வல்லமுடன். தீர்காயுஷ் பால். சாபம் இருக்கின்றது. உடுக்கலுக்கு சொல்லக்கூடிய தாண்டவராய் சொல்லக்கூடிய பூசாரியாக வருவார். என் கணவர் ஈசன் உடுக்கை வாசிக்கும் பூசாரியாக தாண்டவராயன் என்ற பெயரோடு அங்க வருவார். சந்தோஷம் அண்ணா. அண்ணா அது மட்டும் இல்லை அண்ணா, இந்த பிள்ளையெல்லாம் என்ன பார்க்க வரணும்னா மலையனூர்ல மாதத்தில் திதி ஒன்று வேண்டும். அப்படியா? ஏன்னா ஒவ்வொரு தேவருக்கும் ஒரு திதி உண்டு. என் பிள்ளை முருகனுக்கு கிருத்திகை, என் விநாயகருக்கு என் பிள்ளைக்கு சதுர்த்தி, என்னுடைய அழகான எம்பெருமான் சீம நாராயணனுக்கு உங்களுக்கு ஏகாதசி. ஒவ்வொரு ஆண்டவனுக்கும் ஒரு திதி இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன திதி? அமாவாசை திதி. மலையனூருக்கு என் பிள்ளையெல்லாம் பார்க்க வரணும்னா அமாவாசை திதி. அமாவாசை திதி மாதத்தில் வருகின்றது சிவராத்திரி, மறுநாள் அமாவாசை. மாசி மாதம் வருவது மகா சிவராத்திரி, மறுநாள் அமாவாசை. இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசை என்றதால் மையான கொள்ளையிட்டு நீ சம்காரம் செய்தாய். அந்த நாளையே மக்கள் வழிபடும் நாளாக உனக்கு நான் உருவாக்குகின்றேன். அதனால் ஒவ்வொரு அமாவாசை திதி என்றும் மலையனூர் வாருங்கள், கால் பதியுங்கள், உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கள், உங்கள் குறையெல்லாம் தீர்ப்பால் இந்த அங்காள ஈஸ்வரி. கவலை வேண்டாம் அண்ணா. இருந்தாலும் எனக்கு அமாவாசை திதி நியமித்து இதுவரை எனக்கு நல்ல ஒரு சேத்தத்தை உருவாக்கி என் பிள்ளையெல்லாம் வழிபட வைத்த என் ஸ்ரீமன் நாராயண அண்ணன் நீங்கள் எனக்கு பம்பை அடிக்கும் பூசாரியாக காலை மாலை இருவேளையும் ஆராதிக்கும் பூசாரியாக வர வேண்டும். அந்த எல்லையிலே கோவிந்தா நாம ஒழிக்க வேண்டும். அதை செவியார கேட்க வேண்டும். அண்ணா உங்களுக்கு நான் அப்படியே வருகின்றேன். ஒன்னால் எனக்கு பெருமதமா கிடைக்கின்றது. சந்தோஷம் அண்ணா. தங்கா அண்ணா, இப்போது நான் பம்பை அடிக்கும் பூசாரியாக இப்போதே வருகின்றேன். என் அண்ணன் கூறியவாறு இப்போது நான் மலையனூரில் அங்காள பரமேஸ்வரியாக பிரியாய் அம்மனாக முதல் அவதாரம் மண்ணாந்து படுக்கிற திருக்கோலம், இரண்டாவது அங்காள ஈஸ்வரர் அமர்ந்து மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கின்ற சாந்த சுரபியாக இப்போது அங்காளம்மனாக இப்போது மற்றொரு அவதாரம். இப்போது அழகான இந்த கஷேத்திரத்திலே இப்போது அம்பாள் அதரவன் அங்காள பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தாலும் அந்த அவதார நாயகி என்னுடைய அவதாரமா காட்டேரி அம்பாள் இருவருடைய காட்சியோடு இந்த நாடகம் முடிவுறும். இப்போது எல்லோரும் வந்து ஆசி வழங்கி கொண்டு சொல்லிக் கொள்கிறோம். ஓ நமச்சிவாயம். மஞ்சளிலே நீராடி தாய குங்குமத்தால் பொட்டியிட்டி பூவாடை காரியம்மா நீ மருளாடி வந்திடம்மா உடுக்க பம்பி உரத்தொழிக்க உருப்பி மேல தானொழிக்க தாங்கி அடைகட்டி நீ சீரி எழுந்திடம்மா மேன்மலையனூர் கோவில் கொண்டு ஆத்தாரி இறக்கி நீ ஆடிக்கு வந்திடம்மா. அம்மா காளி திரிசூலியே காளி திரிசூலியே மலையனூரி அங்காளியே அம்மா காளி திரிசூலியே குறித்தல வாடியம்மா எங்கள் குலகாக்கும் தேவியம்மா அம்மா மலையனூரி அங்காளியே அம்மா காளி திரிசூலியே.
ஆடி வரும் தேரிலே அழகாக வருபவளே அம்மா மலையனூர் ஆலய வாசலிலே அலங்கார தோரணமா அங்காள ஈஸ்வரிக்கு அபிஷேக பூஜைகளாம் அடிவரும் தேரிலே நீ அசைந்து வரும் மாரியம்மா ஆயிரம் கண்ணல் கொண்டவளே எங்கள் அங்காள ஈஸ்வரி காலை மாலை இருவேளையும் என் ஆராதிக்கும் பூசரக வந்து என் மனதை மகிழ வைத்து பம்பையடித்து என்னை உச்ச தண்டவரைய என்னை ஆடர் செய்து சாந்த சுரபியாக எனக்கு ஆலயத்தை ஏற்படுத்தி அமர வைத்த என் பாசமிக அண்ணா சந்தோஷமா இருந்த சென்று வாரு. அப்படியாகட்டும் தங்கா. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, நாடக ரசிக பெருமக்களே, அழகான செல்லிப்பட்ட அழகான ஒரு கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்திலே அம்பாள் அதர்வன அங்காள பரமேஸ்வரி ஆலயம் பேச்சியாயி அம்மன் ஆலயத்தை நிறுவி ஆலயத்தை ஏற்படுத்தி அல்வாக்கு நாயியாக அருமை உள்ளம் படைத்த மணிமேகலை சொல்லக்கூடிய அருமை அம்மையாரின் திருப்பெயராலே மயான கொலையிட்டு அழகான ஒரு உற்சவம். இந்த உற்சவத்தில் அங்காளம்மன் சரித்திரமான இந்த அழகான இந்த சரித்திரத்தை வைத்து அழகு பார்த்த அருமை உள்ளம் படைத்த அவதார நாயகின்னு சொல்லலாம், அல்வாக்கு நாயகி சொல்லக்கூடிய மணிமேகலையுடைய வாக்கிலே நல்வாக்காக அம்பாள் அமர்ந்து அந்த சொல்வாக்கை அருள்வாக்கை நல்லபடியாக ஒரு குடும்பத்தையும் வாழ வைக்கணும் என்று அம்பாளாக இருந்து வாழ்த்துகின்றேன். மணிமேகலை அம்மாவுக்கு நீண்ட ஆயுள் பெற்று நிறைந்து வாழ வேண்டும், நல்லபடியாக பல குடும்பங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிற அருள்வாக்கு நாயகி மீண்டும் மீண்டும் மென்மேலும் சிறப்படைந்து அங்காளம்மன் நாவிலே அமர்ந்து இன்னும் பெரிய பெரிய அழகான நல்ல ஒரு ஆலயத்தை அமைத்து நல்ல அழகாக உற்சவம் செய்து அந்த உற்சவம் செய்வது அங்காளம்மனுக்கு அவருக்கு மட்டும் தனிப்பட்ட ஒரு இது கிடையாது. அங்காளம்மன் எல்லோருக்கும் பொதுவானவள் ஒன்று. ஏன்னா இந்த கிராமமே நல்லா இருக்குன்னா அங்காளம்மனுடைய முக்கிய காரணம். ஏன்னா நாம் சேர்த்து அதை பிறந்து வளர்ந்து சேர்த்து சுடுகாடு போகிறது மயானம். அந்த மயானத்தில் போல்தான் அங்காளம்மன். அப்படி மயானத்தில் போகும்போது ஜீவன் நல்ல ஜீவனாக புண்ணிய ஜீவனாக சுடுகாட்டை அடைய வேண்டும். அந்த புண்ணிய ஜீவனாக இருக்குன்னா அந்த புண்ணியத்தை கொடுக்கின்ற அம்சத்தை அங்காளம்மன் தான் கொடுக்கணும். அப்படிப்பட்ட அங்காளம்மன் ஆலயத்தை வழிபாடு செய்து அவருக்கு துணையாக நிற்கின்ற இந்த கிராம சேர்ந்த அத்தனை அன்பு நடித்து வைத்துக் கொண்டு உங்களை பிரியா அப்படின்னு சொல்லுகின்றோம். இந்த ஒரு நாள் இரவலை மிகவும் அழகாக ஒளி செய்து கொடுத்த அருமையான ஒளிபெருக்க நிலையமான சவுண்ட் சர்வீஸுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்ன பேரு புதுவை மாநிலத்தை சேர்ந்த அன்னை ஒளி அமைப்பாளருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அழகாக எங்களை வரவேற்று இப்படிப்பட்ட அழகான காட்சி மணிமேகலை அம்மாவிற்கும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்தையும் ஆசியும் சொல்லிக்கொண்டு பிரியா விடை தந்து செல்லுகின்றோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.